ஜாகிங் உடையில நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த இளம் பெண்ணை 10 வயதுடைய சிறுவர்கள் கேலி கிண்டல் செஞ்ச சம்பவம் தற்போது இணையத்துல பேசுபொருளாக இருக்கு. நடு காட்டுல இன்ஸ்டா பிரபலத்தை நடுநடுங்க வச்ச சம்பவத்தின் பின்னணி இது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள அவலஹள்ளி காட்டுப்பகுதி. வானுயர கான்கிரீட் காடுகளுக்கு மத்தியில் பச்சை பசேலென ரம்மியமாக காட்சி தரும் இந்த இடம் பெங்களூரு வாசிகளின் சொர்க்கபுரியாக பார்க்கப்படுகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான பெங்களூரியன்ஸ் உடற்பயிற்சி செய்வதற்காகவும் மன அமைதியை தேடியும் இந்த இடத்திற்கு வருவது உண்டு. அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இளம் பெண் ஒருவர் அவலஹள்ளி காட்டிற்குள் ஜாகிங் மேற்கொண்டுள்ளார். அப்போது அந்த பெண்ணை 10 வயதுடைய சிறுவர்கள் வழிமறித்து அவரிடம் அவதூறான முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. फिनिश करके एग्जिट के साइड जा रही थी, सो मैं वॉक कर रही थी एंड वहाँ सामने से 3 बच्चे आ रहे थे. 3 बच्चे मुश्किल से वो 10-12 मतलब मैक्स 13 के होंगे, वो उससे कम ही के होंगे. एंड ऑब्वियसली आई डोंट अंडरस्टैंड कन्नड़ा. अब कोई टॉन्ट मारेगा और आपको देख के हंसेगा तो समझ तो आएगा ही. उनमें से एक बच्चा इस एरिया को देख के अपने फ्रेंड्स को कमेंट पास किया, सारे हंसने लगे. तो मैंने बहुत गुस्से में से पीछे मुड़ के देखा, फिर मैंने सोचा छोड़ो क्या है, बच्चे हैं, क्या ही बोलूं इनको. இந்த சம்பவத்தில் தான் பாதிக்கப்பட்டதாக வீடியோ வெளியிட்டுள்ள இளம் பெண்ணின் பெயர் ரித்திகா சூரியவன்ஷி. பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரித்திகா MNC நிறுவனங்களில் சீனியர் கண்டென்ட் கிரியேட்டராக பணியாற்றிய அனுபவம் பெற்றவர். ஒரு கட்டத்தில் தனக்கென சுயமாக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டுமென நினைத்த ரித்திகா அவருடைய MNC பணியை விட்டு விலகிய பிறகு பெங்களூருவில் தனியாக பென்ட் ஹவுஸ் ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக தன்னை தகவமைத்து கொண்டுள்ளார். எப்போதும் பாசிட்டிவ் கான்டென்ட்களை மட்டுமே பகிர்ந்து வந்த ரித்திகாவிடமிருந்து இப்படி ஒரு அதிர்ச்சி தரும் பதிவு வெளியாகும் என யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வழக்கம் போல் அவலஹள்ளி காட்டுப்பகுதியில் ஜாகிங் மேற்கொண்ட ரித்திகாவை சில சிறுவர்கள் கேலி கிண்டல் செய்தபடி பின்தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. அந்த சிறுவர்கள் 10 முதல் 12 வயதுக்குள் இருப்பார்கள் என்பதால் அவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் ஜாகிங்கை தொடர்ந்ததாக ரித்திகா தெரிவித்துள்ளார். ஆனால் திடீரென நடுக்காட்டில் ரித்திகாவை வழிமறித்த சிறுவர்கள் அவர் அணிந்திருந்த உடை குறித்து அவதூறாக பேசியதாகவும் திரும்பி நிற்குமாறு கூறி அவமானப்படுத்தியதாகவும் அவர் மனவேதனையுடன் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். ரித்திகா வெளியிட்ட இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி தற்போது மாநிலம் கடந்த விவாதமாகவும் மாறியுள்ளது. சிறுவர்களின் இந்த நடத்தை குறித்து சமூகமும் பெற்றோர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என ஆதரவான கருத்துக்கள் ஒருபுறம் எழுந்துள்ளன. மற்றொரு புறம் பொது இடங்களில் பெண்களே கூடுதல் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என கூறி ரித்திகாவுக்கு எதிராகவும் சில நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த விவகாரம் சமூக ஊடக பப்ளிசிட்டிக்காக செய்யப்பட்டது என்ற குற்றச்சாட்டுகளும் சில தரப்பினரால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவலஹள்ளி காட்டுப்பகுதி அமைதியான இடமாக இருந்தாலும் அதே நேரத்தில் பாதுகாப்பு குறைபாடுள்ள பகுதியாகவும் பார்க்கப்படுவதால் அங்கு போதிய CCTV கேமராக்கள், போலீஸ் ரோந்து ஆகியவற்றை அதிகரித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.